ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் நிக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் எங்கே நடக்க போகுதுங்கிறத பற்றி ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்தோட படப்பிடிப்பு ரீசெண்டாக நம்ம கேரளாவில் லொக்கேட் ஆகியிருக்கிற அட்டப்பாடியில் தான் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த அட்டப்பாடி ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான நம்ம சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல எங்கே ஷூட் பண்ணலான்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம கேரளாவில் லொக்கேட் ஆகியிருக்கலாம் கோழிக்கோடில் தான் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணலான்னு இருக்காங்க. அதே மாதிரி அந்த கோழிக்கோட் ஷெட்யூல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாளைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேரளாவில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஷூட் பண்ணாங்க. செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியில் போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த செகண்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தேர்ட் ஷெட்யூல் அதாவது நெக்ஸ்ட் ஷெட்யூல பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு, அதுவும் கேரளா தான். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் படத்தில் மோகன்லால் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஜெயிலர் 2 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்டெண்டர் ரோல் ப்ளே பண்ண போறாராம். அவர் இந்த கோழிக்கோட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆவார்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பாப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஏகப்பட்ட பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான தெலுங்கு நடிகர் பாலையாவுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் அஃபீஷியலான்னு தெரியல, அக்கார்டிங் டு சோர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே உண்மையாக மட்டும் இருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 crores ஈஸியாக கலெக்ட் பண்ணியிருந்தா நினைக்கிறேன். படத்தோட கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், கண்டிப்பாக 1000 crores கலெக்ட் பண்ணிடும். எல்லாமே நம்ம இயக்குனர் நெல்சன் கையில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் எப்படியோ 2026 ஆண்டு அதாவது நெக்ஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகும். பாப்பா அப்படி என்ன நெல்சன் குக் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.